சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மாலை வணக்கங்கள். மீண்டுமாக ஒரு இறை பகிர்வில் உங்களையும் என்னையும் இணைத்த எல்லாம் உள்ள இறைவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். அப்படியே கண்களை மூடி இந்த நேரத்தில் நம்மை முழுவதுமாக இறை செய்திக்கு நம்முடைய உள்ளத்தை திருப்புவோம். நம்முடைய உள்ளம் இந்த நேரத்திலே நல்ல நிலமாக பதப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரோமையர் 12:1-2 வார்த்தைகளில் சொல்லப்பட்டது போல தூய உயிருள்ள பலியாக நம்முடைய உள்ளத்தை நாம் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது நமக்கு எது நல்லது, நமக்கு எது உகந்தது, நமக்கு எது நிறைவானது என்பதை தெரியப்படுத்தி ஆவியானவர் வழிநடத்த தயாராயிருக்கிறார். இதோ அந்த ஆவியானுடைய பிரசன்னத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆதியில அசைவாடியவர், செங்கடலின் மேலே அசைவாடியவர், நீர்த்திரள் மீது அசைவாடிய அதே ஆவியானவர் இதோ நாம் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே அசைவாடி கொண்டிருப்பதை நாம் உணர்வோம். நம்மை முழுமையாக சமர்ப்பிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இதோ இந்த இடத்துல என்னையும் இங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளையும் உங்களுடைய பாதம் தருகிறேன். ஆண்டவரே, உமக்கு உகந்த வகையிலே நாங்கள் இந்த இறை பகிர்வை எடுத்து செல்ல எதிராக இருக்கக்கூடிய அனைத்து அழகையின் கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நிர்மூலமாக்குகிறேன். விண்ணக தந்தை நடாத நாற்றுக்கள் எவ்வாறு வேரோடு பிடுங்கப்படுகிறதோ அதுபோல உமக்கு பிரியமில்லாத விருப்பமில்லாத அத்தனை வேண்டாத நாற்றுக்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேரோட பிடுங்கி கடலில் போய் வேரூன்றி நிற்கும்படியாக கட்டளையிடுகிறேன். எங்கள் ஒவ்வொருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் நினைவுகளும் கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள் வரும்படியாக கட்டாயப்படுத்துகிறேன். கிறிஸ்துவை பற்றி அறியக்கூடிய அறிவுக்கு எதிராக தலை தூக்கக்கூடிய எல்லா விதமான மேட்டிமையான எண்ணங்களும் குதர்க்கவாதங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நிர்மூலமாக்குகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. பரிந்துரையின் தாயாகி அன்னை மரியாளே, அம்மா, எங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் நாம் இறை பகிர்வுக்கு சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தலைப்பு, கடவுள் விரும்புகின்ற வகையில் ஜெபிப்பது எப்படி. கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு இணைப்பை உருவாக்குகிறது ஜெபம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய உயிர் மூச்சு எது அப்படின்னா ஜெபம். அது நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இந்த ஜெபத்தை பல்வேறு வழிமுறைகளில் நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். கடவுளுடைய இணைப்பை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்பிக்கையில் மென்மேலும் வளருவதற்கு இந்த ஜெபம் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது இல்லைங்களா? பல்வேறு வழிமுறைகளில் நம்ம ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அதிகாலையில் ஜெபிக்கிறோம், இரவு முழுவதும் ஜெபிக்கிறோம், விழித்திருந்து ஜெபிக்கிறோம், நோன்பு இருந்து ஜெபிக்கிறோம், முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறோம், கண்ணீரோடு ஜெபிக்கிறோம், ஆவியிலும் உண்மையிலும் ஜெபிக்கிறோம். இப்படி ஒவ்வொரு வழிமுறைகளா நாம ஜெபிக்கிறோம் இல்லைங்களா? இந்த எல்லா ஜெபங்களுமே கடவுளுக்கு அவருடைய பாதத்திற்கு தூபம் போல போய் அது நம்முடைய விண்ணப்பத்திற்கு ஆம் என்றும் ஆண்டவர் பதில் தருகிறார். ஆனால் நாம ஜெபிக்கக்கூடிய இந்த ஜெபத்தில் ஒரு சில வழிமுறைகள் கடவுளுக்கு பிரியமில்லாத வகையில நாம ஜெபிக்கிறோம். அது அவர் விரும்புகிறது இல்லை, ஆனா அந்த வழிமுறை அவருக்கு விருப்பம் இல்லை என்பது கூட தெரியாத வகையில் அந்த ஜெபத்தை நாம ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம். பல வழிமுறைகள் கடவுளுக்கு பிரியமில்லாத விருப்பமில்லாத ஒரு வழிமுறைகள்ல நாம ஜெபிக்கக்கூடியதை தான் இந்த நாள்ல ஒரு மைய சிந்தனையாக எடுத்திருக்கிறோம். கடவுள் விரும்புகின்ற வகையில் ஜெபிப்பது எப்படி, அல்லது கடவுளுக்கு விருப்பமில்லாத ஜெபத்தை தவிர்ப்பது எப்படி, அதுதான் இன்றைய நாளினுடைய மைய கருத்து. இதுல முதலாவதாக இருக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லா ஜெபத்திலையும் எல்லாருடைய வாயிலையும் ரொம்ப முதல்ல வரக்கூடிய வார்த்தை என்ன? நான் அன்ஃபிட், நான் தகுதியற்றவன். எல்லாரும் சாதாரணமா சொல்லக்கூடிய ஒரு ஜெபம் இது இல்லைங்களா? எல்லாரும் பெரும்பாலானவங்க ஜெபிக்கக்கூடிய ஜெபம் அந்த மாதிரி தான் ஆரம்பிப்போம். நான் தகுதியற்றவன். இந்த ஜெபம் கடவுளுக்கு பிரியமானதா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக இப்படி ஒரு ஜெபத்தை கடவுள் விரும்புவது இல்லை. நாம நினைச்சிட்டு இருக்கிறோம், இந்த தாழ்ச்சியோட நம்ம ஜெபிக்கிறோம். நான் தகுதியற்றவன் சொல்லுகின்ற பொழுது நான் தாழ்ச்சியோடு ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இது தாழ்ச்சியினுடைய ஜெபம் அல்ல. எப்ப நான் ஒரு தகுதியற்றவன், நான் ஒன்றுக்கும் உதவாதவன், நான் ஒரு களிமண்ணு, நான் ஒரு துரும்பிலும் துரும்பு, நான் தூசியிலும் தூசி, நான் புழு, நான் பூச்சின்னு எப்ப நம்மை சிறுமைப்படுத்திக் கொள்கிறோமோ, நாம நினைத்து கொள்வது போல அது தாழ்ச்சியான ஜெபம் அல்ல. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஜீசஸ் மினிஸ்ட்ரியில இங்க ரெகுலரா தொடர்ந்து பேருக்கு வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், தாழ்ச்சி என்பது என்ன அப்படின்னா 100% கடவுளை சார்ந்து வாழ்கின்ற வாழ்க்கை தான் தாழ்ச்சி. 100% கடவுளையும் இறை வார்த்தையையும் சார்ந்து வாழுகின்ற வாழ்க்கை தான் தாழ்ச்சி. நான் தகுதியற்றவன்கிற வார்த்தையை என்னுடைய வாயிலிருந்து சொல்றதுனால நான் தாழ்ச்சியோட இருக்கேனா அப்படின்னா இல்லை, இது தாழ்வு மனப்பான்மை.
அப்ப இந்த ஜெபம், இப்படி நான் ஜெபிக்கக்கூடிய இந்த ஜெபத்தை கடவுள் விரும்புகிறாரா, எதிர்பார்க்கிறாரா அப்படின்னா கண்டிப்பாக கடவுள் இத்தகைய ஜெபத்தை விரும்புவது இல்லை. ஒரு 47 வயது நிரம்பிய ஒரு சகோதரனுடைய வாழ்வில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். அவங்க உடல்நிலை சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. உங்களை போல என்னை போல ஒரு ஜெபக்குழுவில் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்ட அந்த சகோதரி, அவங்களுக்கு ஒரு ஹெவன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஹெவனுக்கு போறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக முகமாக தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு அந்த சகோதரிக்கு கிடைக்குது. ஜீசஸை நேரா பாக்குறாங்க. ஜீசஸை நேரா பார்க்கக்கூடிய அந்த சகோதரி அவங்களோட வாயிலிருந்து சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான்: ஆண்டவரே, உங்களை பார்க்க எனக்கு தகுதி இல்லை, உங்க முன்னாடி நிக்க எனக்கு தகுதி இல்லை, உங்களை தொடுவதற்கு எனக்கு தகுதி இல்லை. ஆண்டவருடைய மனசு ரொம்ப வருத்தப்படுது. இதே மாதிரிதாமா நீ மண்ணுலகில் ஜெபித்த எந்த ஜெபமும் நான் என்னால பதில் சொல்ல முடியாமல் போனதற்கு காரணம் நீ ஜெபிக்கக்கூடிய இந்த ஜெபம்தான். நான் எப்ப நான் தகுதியற்றவன், நான் ஒன்றுக்கும் உதவாதவன், நான் அன்ஃபிட்டு, நான் களிமண்ணு, நான் என்னை ஒன்றுக்கும் புரோஜனம் இல்லாதவன் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேனோ, அப்ப எல்லாம் நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, என்னுடைய தகுதியின் அடிப்படையில் கடவுளுக்கு முன்பாக நிற்க நான் முயற்சி செய்கிறேன். நான் பர்ஃபெக்டா இருந்தேன் அப்படின்னா, இப்ப நான் பாவம் செய்யறேன், நான் பாவம் செய்திருக்கிறேன், அதனால நான் கடவுளுக்கு முன்பாக என்னை தாழ்த்துகிறேன். ஒருவேளை நான் பாவம் செய்யாமல் இருந்திருந்தால், இந்த சூழ்நிலைகளை நான் கடந்து வந்திருந்தால், நான் என்னுடைய தகுதியின் அடிப்படையில் கடவுளுக்கு முன்பாக நிற்க முயற்சி செய்கிறேன். அப்படி நிற்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நிற்க முடியாது. சென்ட் பால் புதிய ஏற்பாட்டில் அவருடைய லெட்டர்ல பல இடங்கள்ல ஸ்பெசிபிக்கா குறிப்பிடுறாரு. இதை அவர் சுத்தி வளைச்சு சொல்லல, மறைமுகமா சொல்லல, நேரிடையாகவே சொல்லுகிறார். நாம் நம்முடைய செயல்களின் அடிப்படையில் கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியாது. பல இடங்கள்ல சொல்றாரு. கலாத்தியர் 2வது அதிகாரத்துல சொல்றாரு, 3வது அதிகாரத்துல சொல்றாரு, ரோமையர் 3வது அதிகாரத்துல சொல்றாரு. புதிய ஏற்பாட்டுல பல இடங்கள்ல இந்த வார்த்தை நமக்கு காணப்படுது. எப்ப நம்மளுடைய செயல்களின் அடிப்படையில் நம்ம கடவுளுக்கு ஏற்புடையவராக முயற்சி செய்கிறோமோ அது நம்பிக்கை இல்லாத ஜெபமாக மாறுகிறது, கடவுளுக்கு பிரியம் இல்லாத ஜெபமாக மாறுகிறது. அப்ப நம்ம எத்தனை முறை இந்த வார்த்தையை நம்ம சொல்லியிருப்போம் கடவுளுக்கு முன்பாக: நான் அன்ஃபிட், நான் தகுதியற்றவன். கடவுள் 2-3 இடத்துல தான் சொல்றாரு. தகுதியற்றவர்கள் யார் அப்படின்னா, ஆண்டவர் ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லக்கூடிய இடம் என்ன அப்படின்னா, தன்னுடைய சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருபவர் என கருதப்படுவோர் தகுதியற்றோர். தன்னுடைய சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்ற விரும்புகின்றவர்கள் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றவர். இவங்க தான் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றவர் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். மத்தேயு 10வது அதிகாரம் 38வது இறை வார்த்தை. இப்ப நான் போய் ஆண்டவருக்கு முன்னாடி தகுதியற்றவன் சொல்றப்ப நான் என்ன சொல்ல முயற்சிக்கிறேன் ஆண்டவர்கிட்ட: ஆண்டவரே, நீங்க ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறீங்க, என்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு உங்களை பின்பற்றி வர சொல்லியிருக்கிறீங்க, ஆனா அதை நான் பின்பற்ற விரும்பவில்லை அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்முடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். இந்த ஜெபம் கேட்கப்படுமா அப்படின்னா கேட்கப்படாது. ஏன்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது, தன் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருகிறவர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். அவங்கதான் தகுதியற்றோர்கள், நீங்களும் நானும் இல்லை. இப்ப நான் தகுதியற்றன்னு சொல்றப்ப இந்த வார்த்தையை நம்ம மறைமுகமா ஆண்டவர்கிட்ட சொல்றோம். உங்களுடைய வார்த்தையை நான் கேட்க மாட்டேன், நீங்க கொடுத்த கட்டளையை நான் கடைபிடிக்க மாட்டேன் அப்படிங்கிறத நம்ம அவர்கிட்ட சொல்லிட்டு நம்மளுடைய ஜெபத்தை நாம ஏறெடுக்கிறோம். இது முதல் தவறு. 2வது தவறு என்ன செய்யறோம்? நான் அன்ஃபிட், நான் தகுதியற்றவன், நான் ஒண்ணுக்கு உதவாதவன் சொல்றப்ப 2வது தவறு என்ன செய்யறோம் அப்படின்னா, கிறிஸ்துவினுடைய இறப்பை நாம நம்புவதில்லை, அந்த இறப்பை நாம் இழிவுபடுத்துகிறோம். கலாத்தியர் 2வது அதிகாரம் 16வது வார்த்தை சொல்லுகிறது. கலாத்தியர் 2வது அதிகாரம் 16வது வார்த்தை சொல்லுகிறது, நான் கடவுளின் அருள் பயனற்று போக விட மாட்டேன், ஏனெனில் சட்டம் சார்ந்த செயல்களால் ஒருவர் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆக கூடுமானால் கிறிஸ்து இறந்தது வீண். நான் எப்ப என்னோட தகுதியில போய் நான் கடவுளை பார்க்க முடியும், கடவுளுக்கு முன்பாக நிக்க முடியும்னு நான் நினைக்கிறேனோ அது சட்டம் சார்ந்த செயல். என்னுடைய செயல்களின் அடிப்படையில் நான் கடவுளுக்கு முன்பாக நிற்க முயற்சி செய்கிறேன். அப்படி நான் முயற்சி செய்கின்ற பொழுது என்ன நடக்குது? கிறிஸ்துவினுடைய இறப்பை நான் வீணாக்குகிறேன், அவருடைய இறப்பை நான் நம்புவதில்லை. அவர் எதற்காக இறந்தார்? நாம் இழந்ததை தேடி மீட்க தான் அவர் வந்தார். பாவிகளுக்காக தான் அவர் வந்தார். நான் பாவியோட இருக்கிறதுக்காக அவர் வரல. அவர் இங்க வந்தது பாவிகளுக்காக தான் வந்தாரு. ஆனா நீங்களும் நானும் பாவியாவே இருக்கணுங்கிறதுக்காக அவர் வரல. அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறமும் நான் பாவி, நான் தகுதியற்றவன், நான் ஒண்ணுக்கு உதவாதவனும் போய் நின்னோம் அப்படின்னா கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததற்கான காரணம் என்ன என்பதை நாம் கேள்விக்குறியாக்குகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்போ கிறிஸ்துவனுடைய இறப்பை நாம நம்புவதில்லை, அந்த இறப்பை நாம இழிவுபடுத்துகிறோம். எப்ப நான் தகுதியற்றவன்னு சொல்றோமோ அப்போதைக்கு. மூன்றாவது காரியம் என்ன செய்யறோம் அப்படின்னா, அவருடைய ரிலேஷன்ஷிப்பை கட் பண்றோம். நம்ம போறது இந்த ஜெபங்களே எதற்காக அப்படின்னா, கடவுளுக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இணைப்பை பலப்படுத்த தான், அந்த உறவை பலப்படுத்துவதற்காக தான் ஜெபம். ஆனா நான் எப்ப தகுதியற்றவன்னு சொல்றேனோ அப்பவே நான் ரிலேஷன்ஷிப்பை கட் பண்றேன்னு இறைவார்த்தை சொல்லுது. எடுத்து வாசிக்கலாமா? கலாத்தியர் 5வது அதிகாரம் 4வது இறைவார்த்தை. கலாத்தியர் 5வது அதிகாரம் 4வது இறைவார்த்தை. திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் இறைவனுக்கு ஏற்புடையவராக முயலும் நீங்கள் கிறிஸ்துவுடன் உறவற்று போய்விட்டீர்கள், அருளை இழந்து விட்டீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. சென்ட் பால் இந்த அவருடைய கலாத்தியருக்கு எழுதின திருமுகத்துல ரொம்ப தெளிவாக சொல்றார், திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆக இயலும் நீங்கள். நான் எப்போ தகுதியற்றவன்னு சொல்லணும் அப்ப அதைத்தான் செய்யறேன். என்னுடைய தகுதியினால அவங்க போய் நிற்க முடியும் நான் நம்புறேன். செயல்களின் அடிப்படையில் நான் கடவுளுக்கு முன்பாக நிற்க முடியுங்கிறத அந்த நம்பிக்கையில இருக்கக்கூடிய நான் என்ன செய்யறேன், அங்கேயே கடவுளுடைய கனெக்ஷனை கட் பண்றேன். அவருடைய உறவை நீங்கள் இழந்து போய்விட்டீர்கள், அருளையும் இழந்து போய்விட்டீர்கள் வார்த்தை சொல்லுது. இப்ப இந்த இணையதளத்துல உங்களையும் என்னையும் இணைப்பது ஜூம் என்கிற ஆப்பின் மூலமாக ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் தான் நம்ம இணைச்சிட்டு இருக்குது இல்லைங்களா? நம்ம பார்க்குறோம், நம்ம இந்த நேரத்தில் இங்கே இறை வார்த்தையை பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ இந்த இன்டர்நெட் கனெக்ஷனை கட் பண்ணனா நம்ம பேசக்கூடிய அந்த பேச்சு கேட்குமா? உங்களை நான் பார்க்க முடியுமா? முடியாது இல்லைங்களா? நாம் கடவுளோடு இணைவதே ஜெபந்தான். இந்த ஜெபத்தை நான் தகுதியற்றவன் ஆரம்பிக்கிறப்பவே நான் என்ன பண்றேன்னா இன்டர்நெட் கனெக்ஷனை கட் பண்ற மாதிரி அவருடைய உறவை கட் பண்ணிட்டு தான் நான் ஜெபத்தையே ஆரம்பிக்கிறேன். அந்த வார்த்தை அதுதான் சொல்லுது. ஆக இயலும் நீங்கள் இறைவனுக்கு திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆக இயலும் நீங்கள் கிறிஸ்துவுடன் உறவற்று போய்விட்டீர்கள். நான் எப்போ ஒவ்வொரு வார்த்தையும் சொல்றேனோ, நான் களிமண்ணு, நான் சாம்பலும் சாம்பு, துரும்பிலும் துரும்பு, அப்ப நான் ஒன்னுத்துக்கும் உதவாதவன், நான் தகுதியற்றவன், நான் பெரும்பாவின்னு சொல்லி போய் நம்ம நிற்கின்ற பொழுது அவருடைய ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிட்டு தான் நம்ம ஜெபத்தையே ஆரம்பிக்கிறோம். வெறும் ஸ்கிரீன்ல நான் பேசிட்டு இருக்கிற மாதிரி தான் அதுக்கு அர்த்தம். அப்ப நான் பாவம் செய்யறேன். அப்ப செய்யறப்ப நம்ம போய் எப்படி நிக்க முடியும் அப்படின்னா, நான் பாவி, நான் என்னுடைய பாவம் எனக்கு உணர்த்தப்படுகிறது. நான் செய்யக்கூடிய செயல்கள்ல ஆவியானவர், நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளோ பெரிய தவறுகளோ கண்டிப்பாக உணர்த்துவார். நம்முடைய மனசாட்சியின்படி, நம்முடைய உள்ளார்ந்த அந்த மனதின்படியாக கண்டிப்பாக நம்முடைய தவறுகள் சுட்டி காட்டப்படும். அது பிறரை அன்பு செய்ய முடியாத ஒரு நிலைமையா இருக்கலாம், பிறரை மன்னிக்க முடியாத ஒரு நிலைமையா இருக்கலாம், பிறரை தீர்ப்பிடக்கூடிய விஷயமாக இருக்கலாம், பிறரை குறை சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கலாம், பிறரை இல்லாததும் பொல்லாததும் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கலாம். எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. இல்ல ஏதாவது இகழ்ச்சிக்குரிய ஒரு காரியமாக இருக்கலாம், பொய் சொல்லி இருக்கலாம், ஏமாத்தி இருக்கலாம், திருடி இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்துல நாம் கடவுளுக்கு விரோதமாகவும் மனிதருக்கு விரோதமாகவும் செய்த பாவங்களின் மூலமாக நம்முடைய மனசாட்சி நமக்கு உறுத்துகின்ற பொழுது, தூய ஆவியானவர் நமக்கு சொல்லுகின்ற பொழுது, நமக்கு ஒரு அருட்சாதனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒப்புரவு அருட்சாதனம். அந்த அருட்சாதனத்தின் வழியாக நாம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தகுதியோடு போய் நிக்கணுங்கிறதான் கடவுளுடைய விருப்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒப்புரவு அருட்சாதனத்தின் மூலமாக நம்ம பாவம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம பாவத்தோடயே போய் அங்க நீதிமானா நிக்க முடியாது. ஃபாதர் பெர்க்மன்ஸ் ரொம்ப அழகா ஒரே ஒரு பாட்டுல முதல் வரியில சொல்லியிருப்பார், நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான் நான். நாம தகுதி இல்லாம தான் இருந்தோம். ஆனா அவருடைய ரத்தம் நமக்குள்ள வந்த பொழுது, அந்த ரத்தத்தின் மூலமாக நாம் மீட்படைந்த பொழுது, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களையும் போக்கும்ங்கிற அந்த வார்த்தையின்படியாக நான் இதற்கு முன்பாக செய்த பாவங்கள், இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற பாவங்கள், இனி செய்ய போற எல்லா பாவத்துக்கும் அவர் விடுதலை கொடுத்துட்டார். எல்லாத்துக்கான பரிகாரம் அவர் ரத்தத்தின் மூலமாக செய்து முடித்து விட்டார். அதுக்காக நான் பாவம் செய்யலாங்கிறது அர்த்தம் அல்ல. அந்த பாவத்திற்கு எனக்கு ஒரு பிரதர்சனம் கிடைச்சிருக்குது. அந்த இடத்துல போய் நான் பாவ சங்கீர்த்தன தொட்டில போய் என்னுடைய பாவத்தை உணர்ந்து அதற்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நான் மன்னிப்பை கேட்டு மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அதிலிருந்து நான் வெளியே வந்து மறுபடியும் பாவின்னு சொல்லாதங்கிறார். நாம பாவத்துக்கு முன்பாக நம்ம பாவியோட போய் நிக்கிறோம். பாவ சங்கீர்த்தன தொட்டில போய் நம்ம நீதிமானா நிக்க முடியாது.
ஏன்னா நம்முடைய பாவங்கள் நமக்கு தெரியும், பாவம் நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது. அங்கே போய் அந்த தொட்டில நம்முடைய பாவத்தை உணர்ந்து அதற்கு முழுமையான உள்ளார்ந்த மனதோடு நாம் மன்னிப்பை கேட்கின்ற பொழுது நாம் மன்னிப்பை இங்கே பெற்றுக்கொள்கிறோம். அந்த மன்னிப்பை பெற்று வெளியில வந்த பிறகு நாம் மறுபடியும் பாவின்னு சொல்லிட்டு வர்றதுல அந்த அருட்சாதனத்தை நாம் இழிவுபடுத்துகிறோம், நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறோம். கடந்த வாரத்துல எங்களோட சாட்டர்டே பிரேயர், ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு சனிக்கிழமை ஒரு பிரேயர் இருக்கும் ஜீசஸ் மினிஸ்ட்ரியில. அப்ப நம்முடைய சகோதரர் ஒருவர் அவருடைய ஒப்புரவு அருட்சாதனத்தை குறித்து அவர் 2 வாரங்களுக்கு முன்பாக செய்த பாவ சங்கீர்த்தனத்தை குறித்து எங்களோட பகிர்ந்து கொண்டார். பல வருடங்களாக நான் பாவ சங்கீர்த்தனம் பண்ணியிருக்கிறேன் பிரதர், ஆனா 2-3 வாரங்களுக்கு முன்பாக நான் செய்த பாவ சங்கீர்த்தனம் என்னுடைய உள்ளத்தை உடைத்தது அப்படின்னார். அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் நான் பாவ சங்கீர்த்தனம் செஞ்சுட்டு அந்த மனத்துயர் மந்திரம் இருக்கு இல்லைங்களா, உத்தம மனசா மந்திரத்தை சாதாரணமா சொல்லிட்டு வந்துடுவேன். ஆனால் இந்த முறை நான் அந்த மந்திரத்தை சொல்லுகின்ற பொழுது, அந்த ஜெபத்தை நான் ஜெபிக்கின்ற பொழுது, என் சர்வேஸ்வரா சாமி தேவரீர் அளவில்லாத சகல நன்மையும் அன்பும் நிறைந்தவராய் இருப்பதால் இந்த வார்த்தையை சொல்லுகின்ற பொழுது என்னுடைய உள்ளம் உடைந்தது அப்படின்னாரு. நான் இத்தனை நாளா நான் குருவானவர்கிட்ட என் பாவ மன்னிப்பை சொல்றேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இத்தனை வருடங்களாக, பல வருடங்களாக நான் பாவ சங்கீர்த்தனை பண்ணியிருக்கிறேன். ஆனா இங்க உட்கார்ந்து இருக்கிறவர் குருவானவர் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா எப்ப இந்த ஜெபத்தை நான் ஏறெடுக்கின்றனோ அப்பொழுது என்னுடைய உள்ளத்திலிருந்து ஒரு உந்துதல் வந்தது. அங்கு அமர்ந்திருப்பவர் இயேசு கிறிஸ்து, அவரிடம் நான் மன்னிப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை, முதல் வார்த்தை என்ன சொல்லுது? என் சர்வேஸ்வரா சுவாமி தேவரில் அளவில்லாத சகல நன்மையும் அன்பும் நிறைந்தவராய் இருப்பதால் என் பாவங்களால் உன் மனநோக செய்தேன். முதல்ல நம்ம உள்ளத்தில இருந்து நாம் செய்த தவறுக்காக மன்னிப்பை கேட்கிறோம். 2வது நிலை என்ன நடக்குது? அங்க உமது வரப்பிரசாதத்தின் உதவியால் இனி இப்பேற்பட்ட பாவங்களை செய்வதில்லை என உறுதியான பிரதிக்கினை செய்கிறேன். 2வது பார்ட்டு, என்னுடைய பலம் அல்ல, என்னுடைய ஆற்றல் அல்ல, என்னுடைய அனுபவம் அல்ல, மாறாக அவருடைய வரப்பிரசாதத்தின் உதவியால் இனி இப்பேற்பட்ட பாவங்களை செய்வதில்லை. நாம இனிமே பாவம் செய்யாமல் இருப்பதற்கான கிருபை, கிரேஸ் அந்த பாவ சங்கீர்த்தனத்தில் கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இது 2ஐயும் நான் அந்த இடத்துல பெற்றுக்கொண்டுட்டு அதுக்கப்புறம் நாம நீதிமானா போய் தான் பிரேயருக்கு முன்னாடி நிக்கணும். அதை விட்டுட்டு நான் பாவம் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவத்திலேயே நான் கண்டினியூ ஆயிட்டு நான் தகுதியற்றவன், நான் பாவி, நான் பெரும் பாவின்னு போய் கடவுள் முன்பாக நிற்பதை கடவுள் ஒரு பொழுதும் விரும்புவது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப என்னுடைய மனது என்ன பண்ணணும்? புதுப்பிக்கப்பட வேண்டும். எப்படி புதுப்பிக்கப்பட வேண்டும்? எபேசியர் 2வது அதிகாரம் 8வது இறைவார்த்தை எடுத்து வாசிக்கலாம். எபேசியர் 2வது அதிகாரம் 8வது இறைவார்த்தை. எபேசியர் 2:8. நான் எடுத்து படிச்சிடுறேன். நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கின்றீர்கள். இது உங்கள் செயல் அல்ல, மாறாக கடவுளின் கொடை. ஹல்லேலூயா. அங்கே போய் நிற்கிறது யாருனால அப்படிங்கிறது முதல்ல எனக்கு தெரியணும். என்னுடைய மைண்டு எப்படி புதுப்பிக்கப்படணும்? என்னுடைய தகுதி அல்ல, மாறாக சென்பால் அவருடைய லெட்டர்ல ரொம்ப அழகா சொல்றார். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம், எதன் மேலும் உரிமை பாராட்டி கொள்ள எனக்கு தகுதி இல்லை. அதாவது எனக்கு தகுதி இல்லைங்கிற வார்த்தையை அவர் சொல்றார். நான் தகுதியற்றவங்கிற வார்த்தையை அங்கே அவர் பயன்படுத்துறார். அதற்கு பிறகு அடுத்த வார்த்தையில சொல்றாரு, ஆனால் எங்கள் தகுதி கடவுளிடமிருந்தே வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் தகுதியற்றவன் தான், ஆனா இங்க போய் நிற்பதற்கான தகுதி யாரிடமிருந்து வருகிறது? கடவுளிடமிருந்து வருகிறது. அதனாலதான் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வார்த்தை சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. நான் பலன் இல்லாதவன் தான், நான் வலு இல்லாதவன் தான், ஆனால் எனக்கு பலனையும் வலுவையும் கொடுக்கக்கூடிய கிறிஸ்து என்னிடம் வருகின்ற பொழுது அங்கு நிற்பதற்கான பலனையும் அங்கு நிற்பதற்கான வலுவையும் நான் பெற்றுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தகுதி அப்ப யாரால கிடைக்குது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்தின் மூலமாக நான் அங்கு நிற்க தகுதிப்படுத்தப்படுகிறேன். ஹல்லேலூயா. அப்ப என்னுடைய மனநிலை எப்படி புதுப்பிக்கப்பட வேண்டும்? மகன் என்ற நிலைமைக்கு போய் நிற்கணும். நம்ம பேர்ல போய் நிக்கிறப்ப, ஆண்டவரே நான் தகுதி இல்லை,
நான் ஒன்றுக்கும் உதவாதவன், நான் பூச்சி புழு, துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசின்னு போய் நிக்காம பாவம் செய்திருந்தால் அந்த பாவத்திற்கு நம்ம பாவ சங்கீர்த்தத்தின் மூலமாக ஒரு மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவருடைய மகனாக போய் நிக்கணுங்கிறது தான் ஆண்டவர் விரும்புகின்ற, எதிர்பார்க்கின்ற ஒரு ஜெபம். கலாத்தியர் 4வது அதிகாரம் 6வது இறை வார்த்தை இதை உறுதிப்படுத்துது. அந்த வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, கலாத்தியர் 4வது அதிகாரம் 6வது இறை வார்த்தை, நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்லுது? நீங்களும் நானும் யாரு? கடவுளின் பிள்ளைகள். இது நம்மளுடைய மைண்ட்ல நல்லா ஸ்டோர் ஆகணும், நம்மளுடைய மைண்ட் ரெனிவ் ஆகணும் இந்த வார்த்தையின் மூலமாக. நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை, இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியை உங்களுக்கும் எனக்கும் அனுப்பியுள்ளார். கொடுக்க போறேன்னு சொல்லல, கொடுத்துட்டேங்கிறார். நமக்குள்ள இருக்கிறார். திருமுழுக்கின் மூலமாக நமக்குள்ள எடுக்க முடியாதபடி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல பாவம் செய்த போது வெளியில எடுக்க முடிஞ்சது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட இந்த ஆவியானவர் நான் பாவம் செய்தாலும் உள்ளுக்குள்ளதான் இருக்கிறார், எடுக்காதபடிக்கு முத்திரையிடப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நம்ம பாவம் செய்யலாமா? அதுக்கான லைசன்ஸா? இல்லைன்னா இல்ல. பாவம் செய்கின்ற பொழுது, நமக்கு தவறு என்று உணர்த்தப்படுகின்ற பொழுது நாம் மன்னிப்பை கேட்டுக்கொண்டு அவருடைய மகனாக தான் போய் பிரேயருக்கு முன்னாடி நிக்கணுங்கிறார். ஜெபம் செய்கின்ற பொழுது அதைத்தான் செய்யறார் அவர். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள் தாம், பிள்ளைகளாகவும் உரிமை பேர் உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயல். இந்த இடத்துலயும் சொல்றார் பாருங்க, இது என்னுடைய செயல் அல்ல, உங்களுடைய செயல் அல்ல, நம்முடைய செயல்களின் அடிப்படையில் வந்ததும் இது அல்ல. நீங்களும் நானும் கட்டளையை கடைபிடித்ததால், ஒழுங்கா இருந்ததால், தூய்மையாக இருந்ததால் இது அல்ல. மாறாக இது எப்படி கிடைத்தது? இது கடவுளின் செயல். இது கொடையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இனிமே ஜெபிக்க போறப்ப எப்படி போகணும்? நான் பாவி, ஆண்டவரே நான் தகுதியற்றவன் அப்படிங்கிற நிலைமையில போகாம, பாவம் செய்திருந்தால் அந்த பாவத்திற்கு ஒப்புரவு அருட்சாதனத்தின் மூலமாக மன்னிப்பை பெற்றுக்கொண்டு மகன் என்ற உரிமையோட போய் நிக்கணும். இதுதான் கடவுள் விரும்புகின்ற ஜெபம். இப்ப எனக்கு பையன் இருக்கான், என்னுடைய பையனுக்கு 14 வயசு ஆகுது. அவன் 5 வயது இருக்கின்ற பொழுது நான் அவனை சலூனுக்கு கூட்டிட்டு போவேன். நான் கூட்டிட்டு போய் அவனை சீட்ல உட்கார வச்சு அவனுக்கு நான் விரும்புகிற மாதிரி முடி வெட்டிட்டு, அந்த முடி வெட்டுவதற்கான ஹேர் கட்டிங்க்கு தேவையான காசை என் பாக்கெட்லேருந்து நான் கொடுத்துட்டு வருவேன். இது 5 வயது வரையும் நடந்தது. அதே பையனுக்கு 10 வயசு ஆன பிறகு அவன் என்ன சொல்லுவான் என்கிட்ட அப்படின்னா, டாடி கடைக்கு முன்னாடி என்னை இறக்கி விட்டுருங்க, காசை என் கையில் கொடுத்துருங்க, நான் ஹேர் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன், நீங்கள் வந்து என்னை கூப்பிட்டு போங்க அம்மா. நான் அப்படி தான் செஞ்சேன். 10 வயசில் நான் அப்படி தான் செஞ்சேன். அவனை இறக்கி விட்டுருவேன், அவன் போயிட்டு ஹேர் கட் பண்ணிவிட்டு அவன் விரும்புகின்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு காசை கொடுத்துட்டு எனக்கு கால் பண்ணுவான், நான் அவனை கூட்டிகிட்டு வருவேன். இப்போ அவனுக்கு வயசு 14. லீவு நாளில் தான் முடிவெட்ட போவான். நான் ஹாலில் தான் உட்காந்துருப்பேன். நேராக போய் என்னுடைய பர்ஸ்லேருந்து ஹேர் கட் பண்ணுவதற்கு தேவையான பணத்தை என்னுடைய பர்ஸ்லேருந்து எடுத்துட்டு போகிறப்ப என்கிட்ட சொல்லிட்டு போவான், டாடி உங்கள் பர்ஸ்லேருந்து 20 ரியால் ஹேர் கட் பண்ணுறதுக்காக எடுத்துருக்கிறேன், நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஹேர் கட் பண்ணிட்டு வருவான். இது எந்த இடத்துலேருந்து எடுக்கிறான்? மகன் என்கின்ற உரிமையோடு எடுக்கிறான். அதே பையன் என்கிட்ட வந்து அந்த 20 ரியாலுக்காக என் காலில் விழுந்து கெஞ்சி கதறி, அப்பா ஒரு முட்டிக்கால் போட்டு முழங்கால் படிக்கிட்டு, அப்பா நான் முடிவெட்ட போகணும், ஒரு 20 ரியால் எனக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்டான் அப்படின்னா என்னுடைய மனசு என்ன பாடுபடும்? நான் ஒவ்வொரு முறையும் கடவுளுக்கு முன்பாக, ஆண்டவரே நான் தகுதியற்றவன், ஆண்டவரே நான் களிமண்ணு, ஆண்டவரே நான் ஒன்றுக்கும் உதவாதவன், ஆண்டவரே நான் துரும்பு, ஆண்டவரே நான் தூசி, நான் இந்த மாதிரி ஜெபிக்கின்ற ஒவ்வொரு முறையும் நாம் அவரை காயப்படுத்துகின்றோம். சாதாரண என்னுடைய மகன் அந்த மாதிரி கேட்டாலே எனக்கு ஒரு காயப்படுத்துது, என் மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கு அப்படின்னா, உங்களையும் என்னையும் இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாக அன்பினால் முன்குறித்து தன்னுடைய ஒரே மகனை, தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை விலை கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறார். உரிமையோட எடுங்கிறதுக்காக தான். கலாத்தியர் 4வது அதிகாரம் 6-7 இதைத்தான் இப்ப நம்ம பார்த்தோம். நம்ம கேட்கிறப்ப அப்பா தந்தைங்கிற உரிமையை நீ கிளைம் பண்ணுங்கிறார். அந்த இடத்துல பாருங்க 2 வார்த்தை சொல்லப்படுகிறது, அப்பா தந்தையே. அப்பாங்கிறது பாசத்தோடையும், தந்தை என்கிற உரிமையோடையும் நீ எடுத்துக்கொள். பிலிப்பியர் 4:19 இறைவார்த்தை தான் நமக்கு சொல்லுது. என் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தன்னுடைய ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு என்னுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி விட்டார். என் பையன் எப்படி உரிமையோட போய் பர்சுலேருந்து காசை எடுத்துட்டு என்கிட்ட சொல்லிட்டு போனானோ, அதே மாதிரி நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் நம்ம போய்
பிச்சைக்காரன் மாதிரி போய் நிக்காம என்னுடைய அப்பாவுடைய பேங்க்ல பணம் இருக்கிறது, என்னுடைய தேவைக்கு அதிகமாக அவர் வைத்திருக்கிறார் என்கிற உரிமையோட நாம் போய் எடுத்துட்டு அவருக்கு நன்றி செலுத்திட்டு போறது மட்டும்தான் நம்முடைய ஜெபமாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்க் 11:24 இறை வார்த்தை அதான் சொல்லுது. நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாக நீங்கள் கேட்பதை பெற்றுவிட்டீர்கள் என்று நம்பிக்கையோட ஜெபிங்கிறார். என் பையன்ட்ட தெரியும் அந்த காசு அவனுக்காக சம்பாதிக்கப்பட்டது, அந்த பணத்தில் அவனுக்கு உரிமை இருக்கிறது அப்படிங்கிறனாலதான் அந்த பணத்தை அவன் உரிமையோட எடுத்துட்டு என்கிட்ட இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு போறான். அந்த முதல் பகுதி எனக்கு சந்தோஷத்தை, கண்டிப்பா சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம். இங்க எல்லாருடைய அனுபவமும் இந்த மாதிரி தான் இருக்கும். இது எனக்கு மட்டும் கிடைத்த அனுபவம் இல்லை, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் கிடைத்த அனுபவமாக தான் இது இருக்கும். உரிமையோட ஒரு பையன் பாக்கெட்ல இருந்து எடுக்கிறத நம்ம விரும்புவோமா, இல்ல அவனுடைய தேவைக்கு அவன் நம்ம கிட்ட கெஞ்சுறத நம்ம விரும்புவோமா? நம்ம ஒவ்வொரு முறையும் இப்படிதான் காயப்படுத்திட்டு இருக்கிறோம். நான் எப்பயெல்லாம் தகுதியற்றவன்னு போய் நிக்கிறேனோ ஆண்டவர்கிட்ட, அப்ப முழுவதுமாக தனக்காக தன்னுடைய எல்லா இரத்தத்தையும் சிந்தி விலை கொடுத்து மீட்டெடுத்தவரை நாம் இழிவுபடுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த இறப்பை நாம் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்ப இனிமே இந்த தவறை நாம செய்யக்கூடாது. இரண்டாவது ஒரு வழிமுறை என்ன செய்யறோம் அப்படின்னா, ஆண்டவரே உமக்கு விருப்பமானால், உமக்கு சித்தமானால், உமக்கு திருவுளமானால் என்னுடைய ஜெபத்தை கேளும், இப்படியும் ஜெபிக்கிறோம் இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்குற ஜெபங்கள் எல்லாமே கடவுளுக்கு விருப்பமில்லாத ஜெபங்களை நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து எப்படி வெளியில வர்றது அப்படிங்கிறத குறித்து தான் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? நான் அன்ஃபிட், நான் தகுதியற்றவன், நான் உதவாதவன்கிற ஜெபிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஜெபம் கடவுளுக்கு விருப்பமில்லாத ஜெபம். இரண்டாவது ஜெபம், ஆண்டவரே உமக்கு திருவுளமானால், விருப்பமானால், சித்தமானால் என்கிற ஜெபத்தையும் கடவுள் விரும்புவதில்லை. இதை நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். ஒரு தொழுநோயாளி ஆண்டவர்கிட்ட இதே கேள்வியை கேட்கிறார், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குங்கிறார். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகும், நான் விரும்புகிறேன், நீ நலமாகுங்கிறார். அப்ப இந்த சொல்லப்பட்ட இந்த வார்த்தைக்கு பிறகு நாம ஒவ்வொரு முறையும் கடவுளுடைய திருவுளத்தை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் 3 விஷயத்தை ரொம்ப கிளியரா சொல்லிட்டு போயிருக்கிறார். ஒவ்வொரு தடவையும் அவர்கிட்ட போய் அதற்கான விருப்பம் என்னன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சீடர்கள்ட்ட அவர் தெளிவா சொன்ன விஷயங்கள், பேய்களை ஓட்டுங்கள், என் பெயரால் பேய்களை ஓட்டுங்கள், நோய்களை குணமாக்குங்கள், வேற இன்னொரு நற்செய்தியை பரப்புங்கள். இந்த 3க்கும் நம்ம போய் ஆண்டவர்கிட்ட கேட்கணும்ட்டு அவசியம் இல்லை. இதை நம்ம சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்காக நம்ம இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். நமக்கு தெரிந்த நெருங்கிய உறவினர் ஒருவர் ஆக்சிடென்ட்ல அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாரு. அப்படி ஜெபிப்போமா நம்ம? ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இவரை குணப்படுத்துங்கன்னு ஜெபிப்போமா? கண்டிப்பா ஜெபிக்க மாட்டோம் இல்லைங்களா? அப்ப எப்படி அந்த நபருக்காக நம்ம ஜெபிக்கிறோமோ அதே போல இனிமேல், இதுவரைக்கும் நம்ம இதே தவறுகளை நானும் செய்து கொண்டிருந்தவன் தான். நானும் ஒரு காலத்துல இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிற எல்லா தவறுகளையும் செய்து கொண்டிருந்த நபர் தான். ஆனால் இத்தகைய ஜெபங்கள் தவறானது என்று நமக்கு உணர்த்தப்பட்ட பொழுது, சகோதரர் வாயிலாக தெரிவிக்கப்பட்ட பிறகு, நம்முடைய ஜெபத்தின் முறை கொஞ்சம் 100% மாத்திட்டேன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் இதை இங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் உணர்த்த விரும்புகிறார். நாம் அந்த மாதிரி ஜெபித்து கொண்டிருந்தோமே ஆனால் இந்த நிமிடத்தில் இருந்து அத்தகைய ஜெபங்களை தவிர்ப்பது நல்லது. மூன்றாவது, இறை வார்த்தைக்கு எதிரான ஜெபம். வீட்டுல கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது, இல்ல பிரிஞ்சே இருக்கிறாங்க, இல்ல பிரியக்கூடிய சூழ்நிலை, வீட்டுல எப்பொழுதும் சண்டை சச்சரவே வந்திருக்கு. இவங்களை விட்டு பிரிஞ்சிடலாமா, இல்ல பிரிந்த இவர்களோடு இணையலாமா, இது கடவுளுக்கு விருப்பமா, கடவுளுடைய திட்டமா, திருவுளமா அப்படின்னு சொல்லி நாம ஜெபத்துல நிற்பதும் தவறு. அப்படி கேட்டோம் அப்படின்னா ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்லுவாரு. தொடக்க நூல் 2வது அதிகாரம் 18 எடுத்து போய் வாசி. என்னுடைய விருப்பம் என்ன, என்னுடைய திட்டம் என்ன, என்னுடைய திருவுளம் என்ன என்பது தெரியும். இல்லறத்தை குறித்து கடவுளுடைய விருப்பம் என்ன, மனிதன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி அவனுக்கு ஏற்ற துணையை உருவாக்குவேன். தொடக்க நூல்ல ஆதாமு கிட்ட சொல்லி அவரு ஏவாளை அவருடைய விழாவிலிருந்து எடுத்து உருவாக்கி கொடுத்தார், அவங்களுக்கு ஒரு இணைப்பை உருவாக்கினார். அதே போல நம்முடைய வாழ்வில் நமக்கு கொடுக்கப்பட்ட துணை, ஏற்ற துணை, முதல்ல அது நமக்கு தெரியணும். ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற துணை அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். அந்த துணையானது எனக்கென்று கடவுள் கொடுத்த ஏற்ற துணை, தகுந்த துணை, இந்த அப்படின்னு நம்ம நினைக்கின்ற பொழுதுதான் வீட்டுல பிரச்சனையே இல்லாம இருக்கும். நம்ம திரும்ப அதுக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியமே வராது நமக்கு. நம்ம அந்த மைண்ட் செட்டுக்கு மாறணும். முதல்ல இது கடவுளிடமிருந்து நான் பெற்றுக்கொண்டேன், இந்த மனைவியை, இந்த கணவனை நான் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்டேன்னு வர்றப்ப இறை வார்த்தைக்கு எதிராக நம்ம சிந்திக்க மாட்டோம். நம்ம ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீட்டுல இப்ப ஒரு குடிகார கணவர் இருக்கிறார் அப்படின்னா அந்த குடிகார கணவரை மேனேஜ் பண்ணி அவர் ஆண்டவர்கிட்ட கொண்டு வர்றதுக்காக தான் அந்த மனைவியை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர்.
அதே மாதிரி மனைவி சரியில்லை, ரொம்ப கோபக்காரங்களா இருக்கிறாங்க அப்படின்னா உங்களால மட்டும்தான் அந்த மனைவியை சரிப்படுத்த முடியும்னு தான் அந்த துணை உங்களுக்கு என்று கொடுக்கப்படுது. இந்த மனநிலை நமக்கு வரணும். இது கடவுளிடமிருந்து நான் பெற்றிருக்கிறேன், இந்த துணையை நான் கடவுளிடமிருந்து பெற்றிருக்கிறேன்னு சொல்லி நம்ம அந்த கரத்தை இறுக்க பிடிச்சோம் அப்படின்னா வாழ்க்கையில ஒரு பொழுதும் நமக்கு துன்பம் வராது. ஒரு சகோதரருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். அவருடைய குழந்தை ஒரு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை. ஒரு 8 வருடம் கழிச்சு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்த சில நாட்கள்ல பாத்தீங்க, இந்த குழந்தைய டெஸ்ட் பண்றாங்க, மனநிலை சரியில்லாத ஒரு குழந்தை. பிறந்த ஒரு 2-3 மணி நேரத்திலே தெரியுது அந்த குழந்தைக்கு மனநிலை சரியில்லைன்னு. டாக்டர் ரிப்போர்ட் சொல்லுது, இந்த குழந்தைய நீங்க ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லா வச்சு வாட்ச் பண்ணி நீங்க பாத்துக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த குழந்தைய நம்ம நீங்க இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட வரணும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய அந்த பெற்றோர்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த பெற்றோர் அந்த குழந்தைய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது இருக்கக்கூடிய விசுவாசத்தில நம்பி அவர் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் அந்த குழந்தையை எடுத்துட்டு போறார், வீட்டுல வச்சுட்டு அந்த குழந்தையை வளர்க்கிறார். விருப்பத்தோட முழு மனதோட ஏற்றுக்கொண்டு அந்த குழந்தையை வளர்த்து கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு வாரம் கழிச்சு அவரை பார்க்க அவருடைய நண்பர் வர்றாரு, நெருங்கிய நண்பர். அவரும் கிறிஸ்துவர் தான். இப்ப அந்த நண்பர் போய் அந்த சகோதரன்ட்ட சொல்றாரு, இந்த குழந்தை வளர்ந்து பெரியவன் ஆகிற வரை உன்னை உங்களால வளர்த்து ஆளாக்குறது சாதாரண விஷயம் அல்ல. மனநிலை சரியில்லாத குழந்தையை வளர்ப்பது அவ்வளவு சுலபம் அல்ல. நான் பல பேரை பார்த்துருக்கிறேன், அது ரொம்ப ரொம்ப சவாலான விஷயம். அதனால என்ன பண்ணு, நீ இதை கொன்றுன்னு சொல்லியிருக்கிறாரு, கொலை செஞ்சிருன்னு இருக்காரு. இந்த வார்த்தையை கேட்ட உடனேயே அந்த தந்தை என்ன நினைக்கிறார் அப்படின்னா, உடனே அந்த வார்த்தையை அந்த நண்பர் சொன்ன உடனேயே இந்த சகோதரர் தான் உட்கார்ந்திருந்த அந்த இருக்கையிலிருந்து உடனே எந்திரிச்சு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்த இடத்துல முட்டிக்கால் போட்டு 2 கையையும் உயர்த்தி, ஆண்டவர் இந்த குழந்தையை எனக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி அப்படின்னு சொன்னார். இப்ப வந்த சகோதரருக்கு ஒன்றும் புரியல. என்னப்பா இந்த குழந்தைய உன்னால வளர்க்க முடியாதுன்னு சொல்றேன், நீ கடவுளுக்கு நன்றி செலுத்துறியே அப்படின்னு சொல்லி அந்த சகோதரர் சொல்றப்போ, அந்த சகோதரர் சொன்ன வார்த்தை, அந்த குழந்தையினுடைய தந்தை சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த குழந்தை ஆண்டவர் ஓன்ட்ட கொடுக்காம ஏன்ட்ட கொடுத்தாரு, அதுக்காக தான் கடவுளுக்கு நன்றி செலுத்துறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தந்தையினுடைய கெப்பாசிட்டி என்னங்கிறதை அறிந்து அந்த குழந்தை கொடுக்கப்படுகிறது. அவர் கடவுளுடைய திருவுளத்தை விருப்பத்தை அறிந்தவராய் அந்த குழந்தையை நம்பிக்கையோடு இறை வார்த்தையின் அடிப்படையில் அந்த குழந்தையை வளர்க்கிறார். பிலிப்பியர் 4:13 இறை வார்த்தையின்படியாக, எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணையை கொண்டு இந்த குழந்தைக்கும் வலுவூட்ட என் ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார், அந்த வலுவை கொடுத்துட்டான்னு சொல்லி ஆண்டவர் அந்த குழந்தைய அந்த தந்தை வளர்க்கிறாரு. அடுத்த 5 வருடங்கள்ல அந்த பையன் பூரண சுகத்தை பெறான். 10ஆவதுல அந்த பையன் அந்த ஸ்கூல்ல படிச்ச ஸ்கூல்ல அந்த ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் ரேங்க் அந்த பையன் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப அந்த பையனை வளர்க்கக்கூடிய அந்த மனநிலையை எப்படி அவர் பெற்றுக்கொண்டார் அப்படின்னா, இறை வார்த்தையின் அடிப்படையில். அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆள்கிட்ட தான் அந்த மாதிரியான ஆளை ஒருத்தரை கொடுக்குறாங்க. அப்ப நம்முடைய கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய உறவுகள்ல பிரச்சனை வருது அப்படின்னா, கணவனால மனைவிக்கோ மனைவினால கணவனுக்கோ ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னா, இது கடவுளின் கரத்தில் இருந்து பெற்றிருக்கிறேன், இங்கு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட் நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை அங்கு சுத்தமாக அமைஞ்சு போயிடும். அந்த பிரச்சனை அங்கு வருவதற்கே வாய்ப்பில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு 3 விஷயங்களை பார்த்தோம். முதல் விஷயம், நான் தகுதியற்றவன், நான் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று ஜெபிக்கக்கூடிய ஜெபம் கடவுளுக்கு பிரியமில்லாத ஜெபம், விருப்பமில்லாத ஜெபம். 2வது, ஆண்டவரை உமக்கு விருப்பமானால், சித்தமானால், திருவுளமானால் என்று ஜெபிக்கக்கூடிய ஜெபமும் கடவுளுக்கு விருப்பமில்லாத ஜெபம். 3வது, இறை வார்த்தைக்கு எதிராக ஜெபிக்கக்கூடிய ஜெபம். கடவுள் விரும்புகின்ற வாழ்க்கையை தான் எனக்கு, நான் விரும்பின ஒரு வாழ்க்கையை துணையை தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார், அந்த துணைக்கு எதிராக எந்த ஒரு மனநிலையிலும் நான் ஜெபிக்க கூடாது. அது இந்த விஷயம் மட்டுமல்ல, எந்த விஷயத்திலும் இறை வார்த்தைக்கு எதிராக ஜெபிக்க கூடாது. 4வது ஒரு விஷயத்தை நாம கற்றுக்கொள்வோம். ஆண்டவரே நீங்க இதை கொடுத்தா நான் அதை கொடுக்குறேன். ஜெபிக்கிறோம் இல்லைங்களா? நானும் ஜெபிச்சிருக்கேன். இது தவறுன்னு தெரியாதப்போ நானும் ஜெபிச்சிருக்கிறேன். ஆண்டவரே நீங்க இதை மட்டும் கொடுங்க, நான் அதை கொடுக்குறேன். எனக்கு என்னுடைய மகளுக்கு 5 வருஷமா 6 வருஷமா கல்யாணம் ஆகல, நீங்க ஒரு நல்ல வரனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க, நாங்க குடும்பத்தோட வேளாங்கண்ணிக்கு வந்து முடியிறக்கிறோம். வென்றோமா இல்லையா? டாக்டர் இந்த சுகப்படுத்தவே முடியாதுன்னு ஒரு வியாதியை சொல்லிட்டாரு, இந்த வியாதியிலேருந்து நீங்க என்னை மட்டும் குணப்படுத்திடுங்க, நான் ஒரு 30 ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உணவை தருகிறேன். எனக்கு வேலை சரியா கிடைக்கல, இந்த வேலை மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நான் 1 லட்சம் ரூபாய் கோயிலுக்கு டொனேஷன் அனுப்புறேன்.
என்னுடைய மகனுக்கோ என்னுடைய மருமகளுக்கோ குழந்தை இல்லாம பல வருஷங்களா இருக்கிறாங்க. நீங்க குழந்தைய மட்டும் கொடுங்க, நான் வேளாங்கண்ணிக்கு இங்க இருந்து நடந்து வர்றேன், இல்ல முட்டி போட்டு வர்றேன். இந்த ஜெபங்களும் கடவுளை வருத்தப்படக்கூடிய ஒரு ஜெபம். இது எப்படி அப்படின்னா, கவர்மெண்ட் ஆபீஸ்ல நீங்க பணத்தை கொடுத்து வேலையை முடிக்கிறது மாதிரி கடவுளுக்கு நம்ம லஞ்சம் கொடுக்க முயற்சி செய்கிறோம். தொடக்க காலத்துல கடவுள் யார் என்பதை அறியாத பொழுது இதை செய்யறப்போ ஆண்டவர் கண்டுக்க மாட்டார். என் பையன் முடிவெட்ட போன மாதிரி தான். 5 வயசு வரைக்கும் நான் கூட்டிட்டு போனேன். அடுத்த 5 வருஷம் வரைக்கும் நான் போய் அவனை இறக்கி விட்டான், அவன் போய் வெட்டிட்டு வந்தான். 14 வயசு வந்ததுக்கு பிறகு அவன் என்னிட்ட இருந்து உரிமையோடு மகன் என்கிற உரிமையை அவன் பயன்படுத்த ஆரம்பிச்சான். ஆனா இங்க ஜீசஸ் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இங்க நீங்களும் நானும் தொடக்க நிலை ஊழியர்கள் அல்ல. கடவுள் யார் என்பதை அறிந்தவர்கள். நம்மை படைத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், எவ்வளவு வல்லமை உடையவர் என்பதை அறிந்தவர்கள். அந்த சர்வ வல்லமை படைத்தவரை அறிந்தவர்கள் அப்படி ஜெபிப்பது அவர்களுடைய மனதை கண்டிப்பாக காயப்படுத்தும், கண்டிப்பாக அவருடைய மனதை வருத்தப்படுத்தும். நம்ம இதுவரையும் அந்த மாதிரி ஜெபித்த ஜெபங்களுக்காக மன்னிப்பு கேட்போம். இந்த நாள்ல கண்களை மூடி நம்மை முழுவதுமாக அர்ப்பணித்தவர்களாக இதுவரை என்னென்ன முறைகள்ல நம்ம கடவுளுக்கு விருப்பம் இல்லாமல் ஜெபித்திருக்கிறோமோ அந்த முறைகளுக்காக கண்களை மூடி இந்த நேரத்தில் ஒரு நிமிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இனிமே அத்தகைய ஜெபங்களை செய்யாதபடி மகன் என்ற உரிமையோடு தந்தையிடம் நாம் கேட்கக்கூடியவர்களாக நம்முடைய உள்ளத்தை இந்த நேரத்தில் தருவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஒரு அருமையான வேலைக்காக நேரத்திற்காக தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடவுளின் மகனின் ஆவியை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அப்பா தந்தையே என்று அழைக்கக்கூடிய உரிமையை பெற்ற சொந்த மக்களாக எங்களை நீர் ஏற்படுத்தி இருக்கிறீர். அதற்காக இந்த நேரத்தில் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதை அறியாதவர்களாய் ஆண்டவரே, அதை நாங்கள் தெரிந்தும் அதை மறந்தவர்களாய், உம்மை மறுதளித்தவர்களாய், அநேக முறை உம்மை காயப்படுத்தக்கூடிய வகையிலே நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். எப்பொழுதெல்லாம் நாங்கள் தகுதியற்றவர்கள், நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள், நாங்கள் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி என்று நாங்கள் ஜெபித்தோமோ அந்த நேரங்களுக்காக இந்த நேரத்தில் மனம் வருந்தி நாங்கள் மன்னிப்பை கேட்கிறோம். அப்பா, அந்த நிமிடங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் எங்களுடைய வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் தாழ்ச்சி என்று நினைத்து கொண்டு தாழ்வு மனப்பான்மையோடு ஜெபித்த அத்தகைய ஜெபங்களுக்காக இந்த நேரத்தில் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். எங்களை மன்னிங்க ஆண்டவர். அதே போல உமக்கு விருப்பமானால், உமக்கு சித்தமானால், உமக்கு திருவுளமானால் என்று நாங்கள் ஜெபித்த இந்த நிமிடங்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறோம். அப்பா, உம்முடைய திருவுளம் என்ன என்பதை நாங்கள் தெரிந்திருந்தும் ஆண்டவரே அந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுத்த நேரங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம். இறை வார்த்தைக்கு எதிராக ஜெபித்த நேரங்களுக்காக ஆண்டவரே, உமக்கே நாங்கள் லஞ்சம் கொடுக்க முயன்ற நேரங்களுக்காக, உம்முடைய வல்லமையை அறிந்தும் நாங்கள் அறியாமல் ஜெபித்த ஜெபங்களுக்காக அப்பா எங்களை மன்னிக்கும்படியாக மன்றாடுகிறோம். இனி நாங்கள் இத்தகைய மனநிலையில் ஜெபிக்காமல் ஆண்டவரே, மகன் என்கின்ற உரிமையோடு, மகள் என்ற உரிமையோடு ஆண்டவரை ஜெபிக்க இந்த நாளில் நீர் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறீர். அந்த உரிமையோடு நாங்கள் ஜெபிக்க அப்பா இந்த நாளில் நீர் கற்றுக் கொடுத்த இறை வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியான மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. Thank you, brother. Praise the Lord. இப்பொழுது யாருக்காவது ஏதாவது பிரதர் கொடுத்த இந்த செய்தியில, இறை செய்தியில யாருக்காவது டவுட்டு அல்லது இன்னும் கொஞ்சம் விளக்கம் ஏதாவது தேவைன்னா கேட்கலாம். ரெக்கார்டிங் க்ளோஸ் பண்ணிருக்கீங்களா? Praise the Lord, brother.